சிறுசு பெருசுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு காளான் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த பக்குவத்தை எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். கடாயை சூடு பண்ணி ஆயில் சூடானதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காளானை இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சவக்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இன்னொரு கடாயில் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த காளானை இப்படி நல்லா கையால் உடச்சி அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காளான் அவ்வளவா சேர்க்க மாட்டாங்க. வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுமே சேர்த்துருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.